இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மத்திய அரசு புதிதாக அமைத்துள்ள 7 பேர் கொண்ட தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவினர் முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், இந்த ஆய்வு குறித்தான விவரங்கள். சுபா, முல்லை பெரியாறு அணையை மத்திய அரசு புதிதாக 7 பேர் கொண்ட குழுவினை அமைத்து உள்ளது. இந்த 7 பேர் கொண்ட குழுவானது தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவின் தலைவராக அனில் ஜெயின் தலைமையிலான குழுவினர் இன்று முல்லை பெரியாறு அணைக்கு நேரடியாக வருகை தந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முல்லை பெரியாறு அணையில் கேரள அரசு உரிமை கொண்டாடி வரும் விஷயத்தில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் இந்த சூழலில் இந்த குழுவினரின் வருகை முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு அமைத்துள்ள தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவினர் அனில் ஜெயின் தலைமையிலான குழுவினர் வருகை தந்து முல்லை பெரியாறு அணையில் உள்ள சட்டர் பகுதி, கேளர் பகுதி மற்றும் சீப்பேஜ் வாட்டர், அதனை தொடர்ந்து அணையின் வெளிப்புறம் தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த ஆய்வின் போது தமிழகத்தின் சார்பாக பங்கஜ் சர்மா மற்றும் காவிரி தொழில்நுட்ப மேலாண்மை தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு உள்ளனர். கேரளாவை பொறுத்தவரையும் பார்த்தோம் என்றால் அவர்கள் தரப்பாக ஜிங்ஸ் குயின் மற்றும் பிரியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த குழுவினருடன் இணைந்து மத்திய தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவினருடன் ஆய்வினை மேற்கொண்டு இன்று மாலை அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட உள்ளனர். இந்த ஆய்வானது தற்பொழுது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. 5 மாவட்ட விவசாயத்துக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு செய்வது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.